தொடர் கனமழையின் காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு பொது விடுமுறை அறிவித்து தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். தமிழக அரசினுடைய இந்த நடவடிக்கை மற்றும் ஏராளமான ரயில்கள் ரத்து செய்து தெற்கு ரயில்வேவும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு. விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொடர் கனமழையானது நேற்று முன்தினம் இரவு முதலே கொட்டி தீர்த்து வருகிறது. நேற்றைய தினம் விடிய விடிய கனமழையானது பெய்து வருகிறது. தற்போதும் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில நேற்றைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது நெல்லை மாவட்டத்தில். அதே போல தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில தற்போது தமிழக அரசு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவுல பொது விடுமுறை என அறிவித்து அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 18ஆம் தேதியான இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டு அந்த உத்தரவுல தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது. அதே போல தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக நெல்லை ரயில் நிலையம், அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ரயில் நிலையங்கள் மழைநீரில் முழுகி காணப்படுகிறது. இதன் காரணமாக பல ரயில்களும் ரத்து செய்யப்பட்டு தென்னக ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக நெல்லை, சென்னை இடையே இயக்கக்கூடிய அந்த வந்தே பாரத் ரயில் இரு மார்க்கங்களிலும் ரத்து செய்யப்படுவதாகவும், அதே போல திருச்செந்தூர், பாலக்காடு ரயில் இரு ரயிலும் ரத்து செய்யப்படுவதாகவும் தென்னக ரயில்வே அறிவித்திருக்கிறது. அதே போல திருநெல்வேலி, ஜாம்நகர் ரயில் எக்ஸ்பிரஸ் ரயிலும் ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே தரப்புல அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.